நாய்களின் மோப்ப சக்தியை பற்றி தாங்க இப்போ பார்க்க போகிறோம். நாய்களுக்கு மனிதர்களை விட 1000 மடங்கு மோப்ப சக்தி அதிகம். நுகரக்கூடிய நரம்பு செல்கள் அவங்களுக்கு நார்மல் மனுஷங்களை விட அதிகமாக இருக்குது. அதனால தான் நாய்களை சில துறைகளில் கண்டிப்பாக பயன்படுத்துகிறாங்க. என்னென்னா குற்றப்பிரிவு, புலனாய்வுத்துறை, அதிலெல்லாம் நாய்களை யூஸ் பண்ணுறாங்க. இது எல்லா நாய்களுக்குமே இந்த மோப்ப சக்தி அதிகம். தெரு நாய்கள்லேருந்து எல்லா நாய்களுக்குமே இந்த மோப்ப சக்தி அதிகம். குற்றப்பிரிவு துறையில், புலனாய்வு துறையில் எதுக்காக நாய்களை பயன்படுத்துகிறாங்க, என்ன விஷயத்துக்காகன்னு பார்த்தீங்கன்னா, வெடிகுண்டு எந்தெந்த இடத்துல வச்சுருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு, அப்புறம் போதைப் பொருட்களை எந்தெந்த இடத்துல பதுக்கி வச்சுருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு, அப்புறம் விபத்து இல்லை பேரிடரில் மாட்டி யாராவது காணாமல் போயிட்டாங்க, அவங்க இருக்கிற இடம் தெரியலன்னா நாய்களை அவங்களோட மோப்ப சக்தி, அவங்க பயன்படுத்தின துணியோ இல்லை எதையோ வச்சு முகர வச்சு அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக டாக்ஸை பயன்படுத்துகிறாங்க. அமெரிக்கா நாய்களுடைய மோப்ப சக்தி எந்த அளவு தூரம் வரைக்கும் இருக்குன்றத ஒரு ஆய்வு நடத்தினாங்க. அதில் 1லேருந்து 2 கிலோமீட்டர் வரைக்கும் நாய்களுக்கு மோப்ப சக்தி அதிகம். அவ்வளோ தூரத்தில் இருக்க வாசனையை கூட அவங்களால நுகர முடியும் அப்படின்றதும், அவங்க மோப்ப சக்தி மூலமாக ஒரு நபர் நல்லவரா இல்லை தீயவரா, பாசிட்டிவாக இருக்காரா நெகட்டிவாக இருக்காரா, அதே போல் அந்த நபருக்கு இருக்கக்கூடிய பயம், அவர் கோபமான உணர்வில் இருக்காரா, அதுக்கப்புறம் அவர் உடம்புல நடக்கக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி நாய்களுடைய மோப்பத்துக்கு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்கள் வீட்டுக்கு விருந்தாளியாவோ இல்லை நண்பர்களாகவோ யாராவது முன்பின் தெரியாத நபர்கள் வந்தாங்கன்னா அவங்கள பார்த்து சில நேரம் நாய்கள் பயங்கரமாக குலைக்கும். எதனாலனா நாய்களுடைய அந்த மோப்ப சக்தி திறனுக்கு அவங்க தீய மனிதரா, உங்களுக்கு ஏதாவது கெடுதல் அவங்களால வரப்போதான்றதையும் யூகிக்கக்கூடிய சக்தியும் உணரக்கூடிய சக்தியும் நாய்களுக்கு அதிகம். அதனால தான் அவங்க குலைச்சிட்டே இருப்பாங்க. சில பேரை பார்த்தா அவங்க வெளியே போகிற வரைக்கும் குலைச்சிட்டே இருப்பாங்க. இவ்வளோ அற்புதமான ஒரு படைப்பை கடவுள் படைச்சிருக்காரு. ஆனால் மனுஷங்க அதோட அருமை தெரியாமல் நம்ம அவங்கள காயப்படுத்திகிட்டே இருக்கோம். சில பேர் பார்த்தீங்கன்னா டாக்ஸுக்கு சாப்பாட்டில் விஷம்லாம் வைக்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கு அது விஷம்ன்றது தெரியாது. அந்த அளவுக்கு மனுஷங்களை நம்புகிறாங்க. ஏதோ ஒன்று நீங்கள் கலந்துருக்கீங்கன்றது கண்டிப்பாக தெரியும், ஆனால் அது விஷம்ன்றது தெரியாது. அந்த அளவுக்கு அவங்க மனுஷங்களை நம்புகிறாங்க. வெறும் கொலைக்கிறாங்க, பல்லு பெருசாக இருக்குது, அவங்களால பேச முடியலன்ற காரணத்துக்காக தப்பான செய்திகளை பரப்பிக்கிட்டு தயவு செஞ்சு அவங்களோட பாவத்தெல்லாம் வாங்காதீங்க. நாய்கள் இருக்கிறதால தான் சுனாமி வந்தப்ப நாய்ங்க எல்லாம் சேர்ந்து கத்தி தான் மனுஷங்களுக்கு எச்சரிக்கை பண்ணி நிறைய உயிர்களை காப்பாற்றினாங்க. கடலோரமாக இருக்கக்கூடிய பல மக்கள் உயிரை நாய்ங்க தான் பயங்கரமாக குலைச்சி எச்சரிக்கை பண்ணி அவங்கள ஒரு சில கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போகிற அளவுக்கு கொண்டு வந்தாங்க. அவ்வளோ வேகமாக அவங்க கத்தி அந்த இடத்துலேருந்து ரிமூவ் பண்ண ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் நியூஸ்லேயும் வந்தது. சுனாமி வந்தப்போ கடவுள் எந்த ஒரு உயிரையுமே வீணாக படைக்கல. நீங்கள் அவங்கள கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். தயவு செஞ்சு அவங்கள துன்புறுத்தாதீங்க.